அவருக்கு மறதி இருக்கிறதா, அவர் தெரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா, இதெல்லாமே வந்து மக்களுக்கு தெரியாமல் முழுமையாக இருக்கிறது. ஸோ இதன் காரணமாக ஒரு விஷயம் கிட்டத்தட்ட உறுதியா சொல்லலாம். அப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றாலும் ஒரு முழு டேர்முக்கு நிதிஷ்குமார் உறுதியாக முதலமைச்சராக இருக்க மாட்டார். அவர் இப்பவே வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா? பிஜேபியில வந்து துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி இருக்காரு. ஆனால் பிஜேபி எப்பவுமே வந்து ஒரு சர்ப்ரைஸா யாராவது ஒருத்தர் வச்சிருப்பாங்க, அவங்களதான் கொண்டு வந்து போடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்ய போறாங்களா? இல்லை, கணிசமான அளவில் ஜேடி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், உடனடியாக எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டாம், நம்ம நிதிஷ் வந்து ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ தொடரட்டும், அதற்கு பிறகு அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைப்பாங்களா? அதுவும் தெரியாது. இல்ல நிதிஷ்குமார் உஷாரா வந்து ஏன்னா அவருக்கு வந்து சைடு மாறுறதுங்கிறது வந்து ஒரு கைவந்த கலை. அவர் ஒருவேளை சரி பாஜக நம்மளை கவுத்துரும், நம்ம திருப்பியும் போய் ஆர்ஜேடியோட கூட்டணி வைக்கலாம். இது வந்து இதுல எந்த ஒரு ஐடியாலஜி எதுவுமே கிடையாது. இதுல ஒண்ணுமே ஒரு சித்தாந்த ரீதியாக மத்தியில ஒரு கூட்டணிக்கான ஆதரவை கொடுத்துட்டு இருக்கும்போது அப்படி ஒரு முடிவை எடுக்க முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக ஒரு வேளை வேண்டாங்க நிதிஷ், நாங்க வந்து இந்த முறை நீங்க ஒரு டெப்டி சிஎம் யாராவது ஒருத்தர் உங்க கட்சியில இருந்து போட்டுக்குங்க, நீங்க மத்திய அமைச்சர் ஆயிடுங்க அப்படின்னு ஒரு வேளை ஒரு பேச்சுக்கு சொன்னாங்கன்னா, லல்லன் சிங்க வந்து இப்ப மத்திய அமைச்சரா இருக்காரு, லல்லன் சிங்க டெப்டி சிஎம்மா போட்டுட்டு நீங்க மத்திய அமைச்சர் ஆயிடுங்க, கேபினெட் மினிஸ்டர் ஆயிடுங்க அப்படின்னு ஒரு வேளை சொன்னார்கள் என்றால் நிதிஷோடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்று யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நிதிஷால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமாங்கிறது நமக்கு தெரியாது. நிச்சயமா. சோ 3 முறை கட்சி மாறியவர், கட்சினா சைடு மாறியவர், இன்னொரு முறை 4வது முறை மாற மாட்டார் என்று என்ன உத்தரவாதம் இருக்கிறது? ஒன்று பேசலாம் டாக்டர். அதனாலதான் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதுவாக இருக்கும், ஸ்டோரியாக இருக்கும். போஸ்ட் எலெக்ஷன் என்டிஏ வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் இந்த விஷயம் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக இருக்கும். ஓகே, நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். இப்ப பீகாரினுடைய ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது நீங்க நிதிஷ்குமார் முதலமைச்சராக தொடருவதற்கு பிஜேபி அலோவ் பண்ணல அப்படின்னா, ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது ஒரு நிதிஷ்குமார் ஆதரவோட தான் அவங்க வந்து ஒன்றிய அரசாங்கம், அதுதான் கேட்டேன். அப்போ அந்த விஷயத்தை வந்து அவங்க நிதிஷ்குமார் கையில எடுப்பாரு அல்லது ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாரு அப்படின்ற மாதிரி பேசும். பீகாரினுடைய 121 தொகுதிகளுக்கான அந்த முதற்கட்ட எக்ஸிட் போல் முடிவுகள் பார்த்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் 2வது கட்டத்திற்கான 122 தொகுதிகளுக்கான அந்த எக்ஸிட் போல் முடிவுகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். சிறப்பு நேரலை இடைவேளைக்கு பிறகு தொடரும்.